வணக்கம் மத்தோட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அதிரடியாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதிரடியாக அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அப்படி என்னங்க தப்பு பண்ணாரு? இல்லை ஊழல் எதனா பண்ணாரா? அதுவும் இல்லையா? அப்புறம் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? ஒருவேளை லாட்ரி எதனா பிளாக்ல எதனா சேல் பண்ணாரா? அதுவும் இல்லை. ஒருவேளை பவுட்ரு, இந்த அமைச்சர் ஒருத்தர் வந்து பவுட்ரு வெட்டி ஏடிஎம் கார்டை வச்சு இழுத்தாரு, அந்த மாதிரி எதனா பண்ணாரா? அதுவும் இல்லையா? அதுவும் இல்லைன்னா வேறு எதுக்கு பண்ணாங்க? எதுக்கும் இல்லைன்னா ஒருவேளை வந்து மக்கள் பிரச்சனைக்காக வந்து போராட்டம் பண்ண மாட்டாரு, பேசவே மாட்டாரு, ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்களா? அதுக்கும் இல்லையா? அப்புறம் எதுக்கு தாங்க அரெஸ்ட் பண்ணாங்க? கண்ணிய குறைபாடாக பேசிட்டாருங்க. கண்ணிய குறைபாடு பேசிட்டாரா? அவரா எப்படி பேசினாரு? அது வந்து மேடையில் என்ன சொல்லிட்டாருன்னா, த்ரிஷா வீட்டுக்கு மட்டும் தண்ணி வரும் அப்படின்னு எவனே ஒரு கிலோ சொல்லிட்டான் போலுது. அதுக்கு எங்க தண்ணி வரலாம்னு அவருக்கு வந்து கவலை இல்லை, அங்க தண்ணி வரலாம் தான் அவருக்கு வந்து கவலை அப்படின்ட்டாரு. தண்ணின்னா அவர் எந்த தண்ணி சொன்னாலும் எனக்கு தெரியல. அது குடிக்கிற தண்ணி சொன்னாரா, இல்லை 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடுது அந்த தண்ணி சொன்னாரா? அதெல்லாம் கிடையாதுங்க. அவர் எந்த தண்ணிமா சொன்னாரு? த்ரிஷாக்காவோட கம்பேர் பண்ணிட்டாருங்க. த்ரிஷாக்கா வீட்டுல தண்ணி வரலாம் என்னங்க அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? இல்லைங்க, எங்க நீங்க பாருங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி மீனிங்க. எங்க த்ரிஷா அக்காவும் சிஎம்மும் கம்பேர் பண்ணி தப்பான உருவா பேசிட்டாருங்க. அவர்லாம் சும்மா விடக்கூடாதுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒட்டுமொத்த அணில்கள் மட்டும் இல்ல, அமைச்சர்கள் எம்எல்ஏ பார்த்தோன்னா தமிழ்நாடு முழுக்க பண்ணுங்கடா போராட்டம், மூழ்கடா கடையா அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இல்ல எப்பவுமே வராத கோபம் இப்ப ஏன் வருது? அது மட்டும் இல்லாம இவங்கெல்லாம் என்ன மாதிரிலாம் பேசியிருக்காருன்றது இந்த வீடியோல வந்து புழக போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம அண்ணன் இருக்கிறாருல, சினிமால வந்து எந்த அளவுக்கு பெண்களை வந்து போட்டுறாரு, மதிக்கிறாருன்றது இந்த ஒரு வீடியோ ஒன்று பாருங்களா. உங்களை பார்த்தா மதுரை மீனாட்சி பவன் மதுரை மீனாட்சி அம்மன் ஞாபகம் வருதுங்க. இன்னொரு விஷயங்க, உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்க கொஞ்சம் கம்மி தாங்க, மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. நீ செய்யறது கடவுளுக்கே அடுக்காது, நெஞ்சில கைய வச்சு சொல்லு. தூக்குதுங்க. அதான் அந்த பக்கம் திரும்பி ஆனதுனால எனக்கு சரியா தெரியல. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆட்டினீங்கன்னா பார்த்துட்டு சந்தோஷமா திருப்தியா போயிடுவேன். ஆண்டி உன் மேல நான் கோவமா இருக்கேன். வை? இந்த வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னால நம்பவே முடியல மாமி. என்னடா மாமிட்ட எவ்வளவு பெரிய பிட்ட போடுற? அத பார்த்தா கல்யாணம் ஆகாத மாதிரியா இருக்கு. டேய், இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சுக்க. ஏதாவது ஆச்சா? சூடாயிடுச்சுங்க. ரியலி? ஆமாங்க, இந்த பிரேக் போடும் போது உராசுதுங்கல்ல, அதுல ரொம்பவும் சூடாயிடுச்சுங்க. அவர் பேசும்போது பின்னாடி அப்படி கேட்டேன், என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்டா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருக்காரு. டேய், ஷில்பா ஷெட்டியோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. நான் ஃபோன் பேசும்போது நீங்க ஒட்டெல்லாம் கேட்டிருக்கீங்க. அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். என்ன மாதிரி இருக்கான்ட்டு என்னடா பாடு பாடா. ஸோ அப்போ அண்ணன் சினிமாலே பார்த்தோன்னா பச்சை வாயில கெட்ட வார்த்தைலாம் பேசுறது, இப்படிலாம் பேசி அணிகளை வந்து மோட்டிவேட் பண்ணி எஜுகேட் பண்ணி இன்னைக்கு அணிகளை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அப்படிதான் கமெண்ட் போடுவாங்க. நீங்கள் எடுத்து பாருங்க, விஜய் எதிர்த்து டிவிக்கு எதிர்த்து எதனா ஒரு வீடியோ போட்டு பாருங்க, எப்படி பச்சை ஆபாச ஆசனம் பண்றான்றது. இதெல்லாம் அண்ணனோட ட்ரைனிங்கு, அண்ணனோட வளர்ப்பு, வேற என்னதான் சொல்றது. உதயநிதி அவர்கள் தெளிவாக சொல்றாரு, நான் காவிரி பற்றி தான் சொன்னேன்ட்டார். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்னா, இல்லை நீங்கள் காவிரி பற்றி சொல்லலை, நீங்கள் டபுள் மீனிங்ல சொன்னீங்க, எங்கள் அண்ணனை வந்து அது வந்து ஹர்ட் பண்ணிடுச்சு, அதனால பார்த்தா நாங்கள் சும்மா விட மாட்டோம். அதாவது ஆதவர்ஜனால இருந்து நம்ம கீர்த்தனா அமைச்சர்ல இருந்து நம்ம புசி ஆனந்தன், மீடியாவே சந்திக்காத ஒரு ஆள், அவரு பார்த்தோன்னா கொதிச்சு அப்படியே தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம், கடை பத்ரா. இன்னைக்கு அந்த வார்த்தை எவ்வளவு தப்பான வார்த்தை தெரியுமா? அந்த வார்த்தை கேட்டு எங்க அண்ணன் நைட்ல தூங்குறான், கதறி அழுது பார்த்தனா தண்ணி காவல புரண்டு ஓடுறா. அந்த மாதிரி எங்க அண்ணனை வந்து கடுமையான சொல்லல, கண்ணிய குறைபாட எங்க அண்ணனை வந்து இவ்வளவு கேவலப்படுத்திட்டாங்களே, இதை வந்து கேட்க நாதி இல்லையா அப்படின்னு ஒட்டுமொத்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பார்த்தோன்னா ஒப்பாரி வைக்கிறாங்க. இல்லை எங்கேயா போயிருந்தீங்களா இவ்வளோ நாளா? அவன் பார்த்தோன்னா ரீல்ஸ் எடுத்து போட்டோம், ஜாலியாக இருந்தீங்க. தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருந்தது, இதுக்கெல்லாம் வாய் திறக்காம இன்னைக்கு மட்டும் எங்கிருந்தே வந்தீங்க? இல்லை அப்போ இவன் என்ன சொன்னா, உதயநிதி தப்பாக பேசிட்டாருங்க, மன்னிப்பு கேளுங்க அப்படின்றாரு. ஓகே, உதயநிதி தப்பாக பேசிட்டாருன்னா மன்னிப்பு கேட்கணும் தானே, கரெக்டு, வாஸ்தவமான விஷயம். அப்போ உங்கள் அண்ணன் பேசுனதுங்களாம் என்னங்க பண்ணலாம்? அதாவது உங்க என்ன சொல்றாரு, வாயில வந்துடும். என்ன வாயில என்ன வரும்? வாமிட்டு வருமா? என்ன அர்த்தம் அதுக்கு? ஒரு முதல்வர், அது முதல்வராக ஆனதுக்கு அப்புறம்
வாயில நல்லா வரும். இதுக்கு என்னடா அர்த்தம்? இதுக்கு என்னடா மீனிங்கு? இதுக்கு எப்படா மன்னிப்பு கேட்பாரு அவரு? இப்போ வந்து நம்மளோட முதலமைச்சர் ஸ்டைல்ல டேஷ் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லலாமா? என்ன அர்த்தம் இப்ப டேஷ்? ஏன்னா ஒரு வந்து முதல்வராக இருக்கிற தமிழ்நாட்டை வழி நடத்துறோம் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு நான் வந்து முதலமைச்சர் நீங்க வந்துட்டீங்க, ஒரு மேடையில் ஏறி டேஷ் அப்படின்னு ஒரு வந்து முதல்வர் பேசலாமா? இதெல்லாம் வந்து கண்ணி குறைபாடுல வராதா? என்னடா பேச்சு? ஏடா உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆடாது. அப்ப தன்னுடைய எதிரி என்ன மாதிரி ஆயுதத்தை எடுக்கிறான்றது அவன் தான் தீர்மானிக்கிறான். நீ என்ன மாதிரி பேசுறது? நீ முதல்ல நாவடக்கி பேசு. நாகரிகம் இல்ல, படிச்ச ஒரு ஆள் தானே நீங்களா? படிச்சுன்னு சொல்லிக்கிறீங்களே நீங்களா? அப்ப நீங்க முதல்ல நாவடக்கி பேசுங்க. நீங்க வந்து பேசுறதுனா எதிர்கருத்து வருது. அதையும் தாண்டி அசம்பிளியில் வந்து தென்னாவட்டா ஆணவமா, எங்க உங்க அப்பா எங்கே இருக்குன்னு சொன்னாங்க, உங்க அப்பாவை காணா. என்ன அது? என்ன மீனிங்? அது என்ன அர்த்தம்? ஏன்னா ஓட்டுன்றது என்னயா? ஓட்டுன்றது பிச்சை தான் ஐயா. நாங்களாம் மக்களாகிய நாங்கள் போட்ட பிச்சை தான் நீங்களே வந்து எம்எல்ஏ, நீங்கள் வந்து சிஎம். நாங்கள் பிச்சை போடலாம், நீங்களும் வந்து சிஎம் ஆகிருக்க முடியுமா? அப்போ சிஎம் ஆனதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு 10 கும்பம் வந்துடும். நீங்கள் சாமி மாரி நீங்கள் மக்கள் பணிக்காக வந்தீங்கன்னா, மக்கள் சேவைக்காக வந்தீங்கன்னா, நீங்கள் நாகரிகமாக அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து பேசுங்கயா. நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஊதாரித்தனமா, இதே பொறுக்கித்தனமா, ரவுடித்தனமா, கேவலமாக பேசிட்டு அதுக்கப்புறம் அது வந்து எதுக்கடுத்தா சொல்லும் போது இன்னும் எங்க தலைவர் நீ வந்து உதாசனப்படுத்துறியா, கொச்சப்படுத்துறியா? முதல்ல நீ அதுமே பேசியா? மக்கள் பிச்சை போட்ட ஓட்டால நீங்க வந்து சிஎம் ஆயிட்டீங்க, எம்எல்ஏ ஆயிட்டீங்க, அமைச்சர் ஆயிட்டீங்க. ஆனா இன்னைக்கு வந்து எதிரில் வந்து பார்த்தோன்னா எங்க உங்க அப்பாவை காணோம். இதெல்லாம் ஆணவ திமிர் தானே. நீ என்ன அப்படியே 10 பேர் அப்படி சண்டை போட்டு சும்மா அப்படி சம்பவம் பண்ணி ஜெயிச்ச நீ வந்த, இல்லை வந்து ஓட்டப்பந்தல் ஓடி போய் மெடலை வாங்கிட்டு வந்த? அப்படிலாம் இல்லைல்ல. மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினா அது வந்து ஒருத்தன் வந்து ஓட்டு வாங்குறான்னா மக்கள்கிட்ட நேர்மையாக சொல்லி அவனும் ஓட்டு வாங்க மாட்டான். அதில் வந்து 100% 100% பார்த்தோன்னா உண்மை. எப்படியோ மற்ற மேலே பொய் சொல்லி மற்ற மேலே பழிய போட்டு தான் ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வர முடியும். அதை தான் உங்கள் அண்ணன் செஞ்சாரு, நீங்கள் ஆட்சி வந்துட்டீங்க. அப்போ இதே பெரிய வந்து உலகத்தில் செய்யாத ஒரு வெற்றி மாரி. ஏன் நாளைக்கு நீங்கள் தோக்கவே மாட்டீங்களா? விஜய் அவர்கள் அப்படியே ஜெயிச்சுட்டு வந்திருப்பாரா? அவருக்கும் தோல்வி வரும் தானே. அன்னைக்கு தோக்குறீங்கன்னா மூஞ்சாடி மறைச்சிப்பீங்களா? தோல்வி வெற்றி தோல்வின்றது அரசியல் சகஜம்தான்யா. அதை விட்டுட்டு பார்த்தோன்னா இதில் போய் ஆணவத்தில் போயிட்டு எங்கே உங்கள் அப்பாவை கண்ணு, இதெல்லாம் தெனாவிட்டு தானே. இதெல்லாம் வந்து ஒரு வந்து முதலமைச்சர் பேசுகிற பேச்சா? முதலமைச்சராக ஆகிட்டா நாங்கள் வந்து என்ன வேணால் பேசலாம், ஆனால் எங்களை மட்டும் நீங்கள் எதுவும் பேசக்கூடாதுன்னா என்ன அது? என்ன வந்து இது வந்து நியாயம் அது? அப்போ ஜனநாயகனா ஒன்று வந்து ஜனநாயகத்தை நீ வந்து மதித்து நீ வந்து ஒரு ஆட்சியை வந்து பண்ண போறீங்கன்னா எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழான்றாங்க. பதவி வந்த பிறகு பணிவு வரணும், துணிவு வரணும், ஆணவம் வரக்கூடாது. ஆணவம் வந்தனா மக்கள் வந்து அடக்கி விட்டுருவாங்க. ஸோ இது மூல தெளிவாக இருந்தாங்க. அப்போ உதயநிதி பேசுனது தப்புன்னா அப்போ விஜய் பேசுனது தப்பு தானே? அப்போ இது சார்ந்து எவனா வந்து ஒரு போராட்டம் பண்ணீங்களாடா? அப்பெல்லாம் வராத கோபம் இப்போ மட்டும் எனக்கு கோபம் வருது. அப்போ என்னன்னா திசை திருப்புறான். என்னன்னா தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? காவிரியில் தண்ணி வரல, கர்நாடகா ஏன்டா தண்ணி வரல அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. அந்த ஒரு போராட்டங்கள் தான் பார்த்தோன்னா உதயநிதி பேசினாரு. ஆனா அந்த பிரச்சனை பெரிய பூதகரமாகல. எங்க அண்ணனை வந்து தப்பா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு தான் பெரிய பூதகரமாகனா திசை திருப்புறாருன்னா இவர் மீது பார்த்தோன்னா விஜய் மீது பார்த்தோன்னா ஒரு பேட் நேம் இருக்கு. பேடான விஷயம்னா வாயை மூடிக்கிறாரு தலைவர், எதுவுமே பேச மாட்டாரு. நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் பண்ணா அவர் வந்து அரெஸ்ட் பண்றாரு. தமிழ் தலைவரத்தை 3வது இடத்துல பாட வைக்கிறாங்க. காவேரியில தண்ணி வரல, ஏன் இதெல்லாம் வாய் தந்து பேச மாட்டா அப்படின்னு கேட்டா இதுக்கெல்லாம் பதில் இல்லை, வக்கு இல்லை, திராணி இல்லை, தெம்பு இல்லை. ஆனா இதெல்லாம் திசை மாத்திர விதமா உதயநிதி வந்து எங்க அண்ணனே திரிஷாக்கவும் வந்து கம்பேர் பண்ணி தப்பா பேசிட்டாருப்பா. அவங்களோட காதல் எவ்வளவு புனிதமான காதல் தெரியுமா, எவ்வளவு தப்பா பேசிட்டாங்க தெரியுமா அப்படின்னு இப்ப திசை திருப்பி விதமா ஒரு அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்கு இந்த அந்த அரெஸ்ட் இல்லை? இதனால என்ன பிரச்சனை வரப்போகுது? இதுலலாம் அரெஸ்ட் பண்ணி அப்படியே நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா அதிகாரத்தை வந்து பயன்படுத்தி சர்வாதிகாரத்தை வந்து ஃபார்ம் பண்றீங்களா? அதிகாரன்றது நிரந்தரமா அது வந்து விஜய் சார் கிட்ட மட்டுமே வந்து இருக்காது, நாளைக்கு உதயநிதி கிட்டும் போவோம். அது அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆனா நாகரிக அரசுன்னு சொல்லிட்டு போன முறை மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா முதல்வர் இருக்கும்போது அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு. இப்ப இவனை சொன்னவனே இந்த வார்த்தைக்கே எங்க அண்ணனை வந்து தப்பா பேசுகின்றாங்களே, ஒரு முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பேசினாங்களே, அன்னைக்கே தூக்கின்னு போயிட்டு துணி வச்சு குத்திருந்தா ஒட்டுமொத்த டிவி கேட்கறவனுக்கு வந்து அந்த பயம் வந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா திறந்து பாரு, விஜய் பத்தி ஏன்னா ஒரு கண்டென்ட் போட்டா அசியசும் பேசுறாங்க. இப்ப நம்ம பேசுற வீடியோலாம் பார்த்தோம்னா பச்சை வச்சு பேசுறாங்க. இந்த மாதிரி பேசுறதுனால இவன் மீது என்ன நீங்க ஆக்ஷன் பண்ண போறீங்க? நடவடிக்கை இருக்கானா? ஒண்ணும் இல்லை. அப்ப நீங்க வந்து பார்த்தோன்னா ஆட்சியில் வராத போது பார்த்தோன்னா ஒரு முதல்வர் பார்த்தோன்னா
தரகுறா பேசுறது, முட்டாள் முதலமைச்சர், இவர் வேஸ்ட், அப்படி இப்படின்னு கேவலம் பேசுறது. ஆனா நீங்க அதிகாரத்துக்கு வந்த உடனே ஐயோ எங்களை இப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ எங்களை அப்படி சொல்லிட்டாங்க. முதல்ல மாறி விட்டது நீங்கயா. முதல்ல வாயை கழுவுங்க. வாயை திறந்த பார்த்தோன்னா கோவம் மாரி ஓடுது. அந்த மாரி கேவலமா பேசுறீங்க. நீங்க பேசிட்டு வந்து பார்த்தோன்னா உதயநிதி பார்த்தனா எங்களை அப்படி பேசிட்டாரு, உதயநிதி பார்த்தனா எங்களை இப்படி பேசிட்டாரு. நீ வந்து என்ன வேணா சொல்லுங்க, ஆனா வந்து உதயநிதி பேசுறது தப்பாங்கிறாங்க. இதை நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்களா? அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அரெஸ்ட் பண்றதா நயனார் நாகேந்திரன் தெரியுமா? அவரு மாநில தலைவர், பிஜேபியோட மாநில தலைவர், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது வேணா நான் ஒரு ஞாபகப்படுத்துறேன். அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களா. பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். அதாவது குடும்பத்தோட நல்ல உறவு வைக்கணும். முதல்ல இதுல இருந்து வெளியே வரணும். முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வந்தாதான். செருப்பால கழட்டி அடிச்சுக்கிறாரு. அப்பெல்லாம் உங்களுக்கு கோவம் இல்லையடா? ஏண்டா திரிஷா வீட்டுல இருந்து வெளியே வா அப்படின்னு நயனார் நாகேந்திரன் பேசிக்கிறாப்புல. இதுக்கெல்லாம் ஏன்டா கோவம் வரல? இதுக்கான நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணு சொல்லவே இல்லை. அன்னைக்கெல்லாம் வாயை மூட்டு இருந்தீங்களா, பொத்திட்டு இருந்தீங்களா? இன்னைக்கு நம்ம குஷ்மா மேடம் அது பார்த்தா நீங்க பொங்கிட்டு வருது. பார்த்தோன்னா எப்படி ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா இது? ஒரு வந்து முதல்வர் பார்த்து நீங்க இப்படி பேசுவீங்களா அப்படின்னு குஷ்மா மேடம் வந்து அப்படியே கொந்தளிச்சு வருது. குஷ்மா மேடம், இந்த வீடியோ நீங்க பாக்கலீங்களா? உங்க கட்சியோட மாநில தலைவர் தானே நயனார் நாகேந்திரன், அதுக்கு நீங்க கண்டன அறிக்கை விட்டீங்களா மேடம்? அப்ப என்ன பண்றீங்க? வாய வாடகை விட்டுருந்தீங்களாங்கண்ணா? அப்பெல்லாம் பேச வேண்டியதுன்னா அப்ப கோபம் வரல. அப்ப அன்னைக்கு பேசாத வாயிலாம் இன்னைக்கு உதயநிதி எப்படின்னா அரெஸ்ட் பண்ணுண்டா அப்படின்னு கொந்தளிச்சுன்னு வரானுவ. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு. நம்ம அண்ணாமலை இருக்கிறார் தெரியுமா? முன்னாள் மாநில தலைவர் அந்த அண்ணாமலை, அவர் ஒரு வீடியோ ஒன்று பேசுகிறார் மேடம். அதையும் கொஞ்சம் காட்டுறேன் மேடம், அப்படியே கொஞ்சம் பாத்துருங்களா. தமிழ்ல சொல்லுவாங்க பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க மேடம். தமிழ்ல சொல்லுவாங்களாம் பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது. என்ன மேடம் இதுக்கெல்லாம் அர்த்தம்? இதுக்கெல்லாம் மீனிங் நீங்க தேடி கண்டுபிடிக்க மாட்டீங்களா மேடம்? அப்ப அன்னைக்கு வராத கோபம் இன்னைக்கு மட்டும் ஏன் வருதுன்னா உதயநிதி டிஎம்கே நம்முடைய எதிரி, அவன் பிஜேபியோட எதிரி, அவன் டிஎம்கே, அவன் நட்ரா மாட்டினான்டா அப்படின்னு பேர் வந்து பேசுறீங்களே. உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? நீங்களாம் முதல்ல பேசலாமா? அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளோட மோகன்ஜி சத்திரன் அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு சாதி வேறு சைக்கோ அது இப்போ ஓடி வருது. பார்த்தா வன்மத்தை கக்குறது. உதயநிதி மட்டும் நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அடுத்த முறை டிவி கேக்கு ஓட்டு ஏன் ஓட்டுறதாண்டா அப்படின்னு ட்விட்டர்ல போட்டு ஃபயர் விட்டு பாருங்களா. அது இன்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களை கைது செய்யப்பட்டால் நான் நிச்சயம் ஒரு முறை தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்பேன். மோகன்ஜி என்ன இது வன்மமா? அது எவ்வளவு கேவலமா இல்லை? அது என்ன காரணம்? மோகன்ஜி வந்து போன ஆட்சியில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. என்ன காரணம்னா பழனி பஞ்சாமரத்துல கருத்தடி மாத்திரை கலந்துட்டாங்கன்னு சொல்லி பொருளையே கிளப்பினாங்களா? பொருளையே கிளப்பினா இப்போ அரசாங்கம் பண்ணுவாங்க. அந்த வன்மத்தை வந்து இப்போ வந்து காட்டுறாராம். உதயநிதி நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த முறை டிவிக்கே தான் ஓட்டு. அப்போ அடுத்த முறை டிவிக்கே தான் ஓட்டு போடுவில்ல? நீலாம் என்ன ஜென்மையா நீ? அதாவது இவரோட ஆசானுங்கிறார் தெரியுமா, அன்புமணி, அவரே பார்த்தோன்னா இது தவறான செயல், கண்டிக்கத்தக்கது, கருத்தாக மட்டும் தான் இருக்குன்னா அவர் வந்து அவ்வளோ தப்பெல்லாம் ஒன்று பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட்டே பார்த்தோன்னா உதயநிதி வந்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிருச்சு. அதை மீறி பார்த்தோன்னா இல்லை நாங்கள் கோர்ட்டில் கொண்டு போய் நேரடியாக வந்து காட்ட போகிறோம்னு சொல்லிட்டு பிடிச்சி போயிட்டு இருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. இல்லை உங்களுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வெக்கம் மான சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? முதல்ல உங்கள் முதுகு பின்னாடி தெரிந்து பாருங்க, எவ்வளோ அழுக்கு, எவ்வளோ ஆபாசமான பேச்சுக்கள். அப்போ அதை முதல்ல ஒழுங்குபடுத்தாம இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா யாரே சொன்னாங்கிறதுக்காக உதயநிதி வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக எத்தனை பிரிவுகள் பார்த்தோன்னா 9 பிரிவின் கீழே வந்து உதயநிதி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னடா வன்மம் உங்களுக்கு? அட்டா பாவில 9 பிரிவு. ஏன்னா அவர் ஒரே ஒரு வார்த்தை தானே பேசுறாரு, அதுக்காக இப்படியா அப்படின்னு பார்த்தா விஜய் பேசின பேசிக்கலாம் எவ்வளவு பிரிவு பொண்ணு பழுகுது. அது பார்த்தோன்னா இவரை அரெஸ்ட் பண்றதுக்கு எத்தனை படைகள் வந்திருக்குன்னா ஒரு டிஜிபி, 12 கமிஷனர், 36 இன்ஸ்பெக்டர், 350 கான்ஸ்டபிள், 450 என்ட்ரி லெவல் போலீஸ் கார்டன், ஒரு அரசாங்கத்தையே உதயநிதி வீட்டுக்கு அனுப்பி இருக்காங்க. பொட்டு மாமா சார் என்ன சார் இது அப்படின்னு போட்டிருக்காங்களா சார்? என்னது இது? உன் கட்சிக்காரனே பார்த்தோன்னா நிறைய இடத்துல பார்த்தோன்னா ஊழல் பண்ணிட்டு பெண்கள் மீதான பாலியல் தொந்தரவுலாம் பண்ணிட்டு இருக்கான். அவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணி பிடிச்சு போடுறதுலாம் வக்கு இல்லை. ஒரு வார்த்தை இதே மேடலில் பேசுறாரு சொல்லி அது கூட பார்த்தோன்னா அவர் வந்து அந்த மீனிங்ல பேசவே இல்லை. அவர் பேசுன மீனிங் பார்த்தோன்னா 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது தலைவர் பார்த்தோன்னா அப்படின்னு அந்த மீனிங்ல பேசினாரு. இவனுன்னா பண்ணிட்டானுவ திரிஷாக்கும் விஜய்க்கும் பார்த்தோன்னா கம்பேர் பண்ணி இதே வந்து உறவு தப்பா பேசிட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வச்சுருந்தேன். 9 பிரிவுக்கு பார்த்தோன்னா வழக்கு பதிவு போட்டு இந்த மாதிரி ஒரு கேனத்தனமா ஒரு முட்டாள்தனமா பண்ணிக்கிறானோ ஊரே காரி துப்புதியா. என்ன இது? மக்களோட வரி பணத்தை இவ்வளவு வந்து கேவலப்படுத்துங்களா, நாசப்படுத்துங்களா? நாட்டில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? காவிரியில் தண்ணி வர சொல்லி விவசாயிகளும் வந்து போட பண்றாங்கன்னா அது மட்டும் இல்லாம திருப்பரங்குன்றத்துல வந்து தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வந்து உத்தரவு வந்தவனே இதுக்கு சங்கிகள்லாம் கொண்டாடுறானோ இதுக்கெல்லாம் கேட்க வக்கு இல்லை, திராணி இல்லை.
ஆனா இது ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இப்படி பண்றாங்கன்னா ஆக்சுவலி இந்த அரசு வந்து தூக்கி அப்படியே 10 வருஷம் 1 வருஷம் அப்படியே தூக்கிலாம் உள்ள வைக்க முடியாது, அந்த அளவுக்குலாம் கிடையாது. கோர்ட்டே சொல்லிடுச்சு அவர் வந்து வெளியிடுங்க, அவர் வந்து அரெஸ்ட் பண்றது ரொம்ப தப்புன்னு சொல்லிடுச்சு. அதையும் தாண்டி இவங்க வந்து இப்படி வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்கன்னா பழிவாங்கல் தான். பழிவாங்கல் மட்டும் இல்ல, நாளைக்கு உதயநிதி வந்து அசம்பிளிக்கு வராரு, அவர் அசம்பிளிக்கு வராம நம்ம வந்து எப்படின்னா வந்து அரெஸ்ட் பண்ணி முடக்கி வைக்கலாம். ஏன்னா அசம்பிளில வந்தா கிளி பண்ண ஒரு பயம். யோ இப்படி ஒரு பயந்தாங்குள்ளே தொடர்ந்து இவங்க பார்த்தது இல்லை. ஆனா இது ஒரு பிரச்சனை சொல்லிட்டு ராஜமோகன்ல இருந்து, புசியானதுல இருந்து, ஆதவர்ஜன்ல இருந்து எதுக்குமே வாயை திறக்காம இதுக்கு மட்டும் வாயை திறந்துட்டு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு வரீங்களே. யோ உங்களெல்லாம் கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? என்னது இது? வீடியோ விடுறதியா? உதயநிதியோட அரெஸ்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறது? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.